So hi students, this is Syed. So நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி எக்ஸாம் பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட 50 டவுட்ஸ் அதோட என்னோட எக்ஸ்பர்ட் ஆன்சர்ஸ் தான் நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் ரைசஸ் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ் சொல்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சாதான் நிறையா நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் சையத். ஸோ ஐ எம் கேம்பிரிட்ஜ் சர்டிஃபைட் ட்ரைனர் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டியூட்டர். ஓகே, ஸோ டிஸ்க்ளைமர் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ இருக்கிற அத்தனை கொஷினுமே ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் தான். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஆன்சர் நான் வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் ஏதாவது ஃபால்ட்டோ ராங் இருந்தால் இதுக்கு ஐ வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 1. ஸோ கொஷின் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பள்ளி புத்தகங்கள் டிஎன்பிசி தேர்வுகளை வெளில போதுமானதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்கிறது இப்போ 6th to 12th புக்ஸ் எல்லாமே ரிவைஸ் ஆயிடுச்சு. 2019 இருந்து அத்தனை ஸ்கூல் புக்ஸுமே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற டேட்டா இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு என்சிஆர்டி புக்ஸ் ஆஃப் சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸ்க்கு சவால் வர்ற மாதிரி தான் நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்ஸ் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு 100% படித்து முடிச்சுருங்க. சிலபஸ் வைஸ் முடிச்சுட்டு டைம் இருந்தால் நீங்கள் அத்தனை கேட்டகரி புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், ரெஃபரன்ஸ் புக் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, நான் சொல்ல புரிஞ்சா? ஸ்கூல் புக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் எனஃப் பட் நாட் கம்ப்ளீட்லி எனஃப். ஓகேவா, ஸோ ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்கு படிக்கிறது நல்லது. கொஷின் நம்பர் 2. டிஎன்பிசி தேர்வுகளுக்கு நாங்கள் சுய தயாரிப்பு செய்யலாமா இல்லை பயிற்சி நிறுவனத்துக்கு போகலாமா, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா இல்லை நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் போகலாமான்னு தான் அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன்னா நம்ம தான் நமக்கு டியூட்டர், நம்ம தான் நமக்கு எவாலுவேட்டர், நம்ம தான் நம்ம படிச்சுக்கணும், நமக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதே கோச்சிங் இன்ஸ்டியூட் போனால் அவங்க ஒரு டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவாங்க. டைம் டேபிளுக்குள்ளே சிலபஸை முடிச்சுட்டு டெஸ்ட்டு வச்சு உங்களை வேல்யூவேட் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கும் இதுதான் வித்தியாசம். ஓகேவா, இப்போ சில ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்டா? இப்போ இன்ஸ்டியூட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எது அதில் முக்கியம், ப்ரைம் இம்பார்ட்டன்ஸ், அது மட்டும் உங்களுக்கு பிக் பண்ணி அது உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு மெட்டீரியலும் கம்பைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் அதை ஈஸியாக படிக்கலாம். அது எப்படி படிக்கணும்னு சொல்கிற ஷார்ட்கட் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது அத்தனை கிட்ட இன்ஸ்டியூட்ஸ் தான் சொல்லி கொடுத்துருவாங்க. இது நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் முதல்ல எல்லாமே சர்ச் பண்ணணும். எந்தெந்த ஆர்டிகல் முதல்ல இருக்குன்னு சர்ச் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணி ஃபைன் பண்ணி அது எல்லாமே பண்ணுறதுக்கே உங்களுக்கு பல நேரம் உங்களுக்கு அப்படியே செலவாகி போயிடும். ஸோ நீங்கள் தான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுற அட்வான்டேஜஸ் என்ன, நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், நம்ம எப்போ தோணுதோ நம்ம அப்போ படிக்கலாம். ஆனால் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறப்ப அவங்க ஒரு டைம் டேபிள் ஷெடியூல் போடுவாங்க, அதை நம்ம படித்து தான் ஆகணும். ஸோ இதில் ஸ்கூல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லேயும் படித்து பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க, அதே மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் போய் பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் யுவர் விஷ், உங்களுக்கு தான் தெரியும் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாமா இன்ஸ்டியூட் போகலாமான்னு சொல்லி. ஸோ சில பேருக்கு வந்து கைடன்ஸ் தேவைப்படுது, அதுதான் இன்ஸ்டியூட் போய் படிங்க. இல்லை நானே படிச்சுப்பேன், எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரியும்னா நீங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 3. புக்கு போதுமா? மேக்ஸ் செக்ஷன் ஆப்டிடியூட் செக்ஷனுக்கு 25 மார்க்ஸ் சொல்கிறது எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஸ்கூல் புக்ஸ் போதுமான்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருந்து தான் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் கொஷின்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வருது. அப்படியே கொஷின் நம்பர் அந்த இது கூட மாறாமல், டேட்டா கூட மாறாமல் அப்படியே கேட்டுடுறாங்க. ஸோ ஸ்கூல் புக்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. பட் நல்ல மார்க்ஸ் ஒரு 19, 20 அரௌண்ட் கூட நீங்கள் வாங்கி ஸ்கூல் புக்ஸோட டேட்டா வச்சே நீங்கள் வாங்கிடலாம். எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் வாங்கணுன்னா கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் புக்கு போகணும். ரெஃபரன்ஸ் புக்னால் இப்போ நிறைய அகாடமிஸ் ரெஃபரன்ஸ் புக் போடுறாங்க. ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போனாலே தெரியும். நான் இந்த அகாடமியை ப்ரொமோட் பண்ண விரும்பலை, ஸோ நீங்கள் வெப்சைட்டில் போனாலே தெரியும். ஓகேவா, ரெஃபரன்ஸ் புக் ஒன்று சொல்லணும்னா ஆர்எஸ் புக் சொல்லலாம். ஓகே, தமிழ் மீடியம் சொல்லி கணிதன் புக் சொல்லலாம். இவங்க இந்த ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ணி ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே நீங்கள் 25 out of 25 வாங்கிடலாம். ஓகே, கொஷின் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கூல் புக்ஸ் பொறுத்து நான் பழைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமா இல்லை புது தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் படிக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ பழைய தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் சொல்கிறது 2012 சமச்சீர் போர்ட்
இன்ட்ரடியூஸ் பண்ண புக்ஸாக பழைய ஸ்கூல் புக்ஸ். 2018க்கு அப்புறம் வந்தது புது ஸ்கூல் புக்ஸ். ஸோ 2018 அந்த ஸ்கூல் புக்ஸ் தான் நம்ம படிக்கணும். இப்போ திருப்பி 19 ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்ஸ் படிக்கிறது மோர் தேன் எனஃப், அதுவே போதும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இப்போ புது புக்ஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, ஆனால் ஒரு சில மைனர் ஃபேக்ட்ஸ் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது பழைய எடிஷன் புக்ஸில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11th 12th இருக்குல்ல, 11th 12th இருக்கிற இப்போ ஹிஸ்ட்ரி, அது ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம யூபிஎஸ்சி பசங்களே தமிழ்நாடுல இருக்கிற ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் 11th 12th புக்ஸ் தான் ஹிஸ்ட்ரி படிப்பாங்க. ஸோ அதில் டேட்டா ரொம்ப கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு சஜஷன் என்னென்னா, நீங்கள் புது புக்ஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் பழைய ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிறது நல்லது. புது புக்கில் இல்லை சில இன்ஃபர்மேஷன் பழைய புக்கில் இருந்தால் அது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது அதை விட நல்லது. ஓகேவா? கொஷின் நம்பர் 5. சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் 11th 12th புக்ஸ் படிக்கணுமான்னு கேட்குறாங்க. அடுத்த கொஷின் அதுவாக தான் இருக்குது. அதுக்கு நான் பார்ஷியல் எஸ் தான் சொல்லுவேன். பார்ஷியலி எஸ் தான் நான் சொல்வேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு 11th 12th கொஷின்ஸ் வரதா செய்யுது. ஆல்மோஸ்ட் எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் உங்களுக்கு 20 கொஷின் டு 10 to 20 கொஷின் உங்களுக்கு சயின்ஸ் மினிமம் டு மேக்ஸிமம் கேட்டுடுறாங்க. ஸோ அதை நம்ம இந்த செக்ஷனை அவாய்டே பண்ண முடியாது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு பார்ஷியல் கொஷின்ஸ் உங்களுக்கு 6th to 10th வந்துடுது. மீதி கொஷின் 11th to 12th போயிடுது. ஸோ என் சஜஷன் என்னென்னா, முதல்ல 6 to 10 இருக்கிற அத்தனை லெசனுமே, சிலபஸை ப்ரிஸ்கிரைப் பண்ண அத்தனை லெசனுமே ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் 11th 12th இருக்கிற புக் பேக் கொஷின்ஸ், அதே மாதிரி டூ யூ நோ பார்ட், இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் அவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே, அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க டைம் இருந்தால். ஓகேவா? சஃபிஷியன்ட் டைம் இருந்தால் 11th 12th இருக்கிற இதுவும் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிச்சுக்கிறது நல்லது. ஆனால் என்னோட இது என்னென்னா வந்து முதல்ல 6th to 10 ஃபுல்லாக படித்து முடிச்சுருங்க. அது முடித்தாலே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு 10+ ஸ்கோரே உங்களுக்கு கிடச்சிரும். இதில் சயின்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? கொஷின் நம்பர் 6. ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுமா டிஎன்பிசி மெயின்ஸ் எக்ஸாம்னு கேட்குறப்ப, இதுக்கும் நான் பார்ஷியலி எஸ் தான் சொல்லுவேன். பார்ஷியல் எஸ் தான் என்னது 50% எஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா டிஎன்பிசி வந்து உங்கள்கிட்ட வந்து அழகான ஹேண்ட் ரைட்டிங் எதிர்பார்க்கல, உங்கள்கிட்ட லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கா, எக்ஸாமினர் திருத்துறவங்களுக்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் புரியுதா மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருந்தாலே, லெஜிபிள் ப்ளஸ் கண்டென்ட் இருந்தாலே உங்களுக்கு மார்க்ஸ் கிடச்சிரும். இங்கே அழகுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. லெஜிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொஷின் நம்பர் 7. நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 2 எது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் ஒரு 2-3 மந்த்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். இந்த 2-3 மந்த்ஸ்ன்னு சொல்கிறது அத்தனை சிலபஸும் முடிக்கிறது ஒரு பெரிய ஒரு கும்பசம் டாஸ்க், ஒரு கஷ்டமான டாஸ்க்காக தான் இருக்கும். 2-3 months இஸ் நாட் எனஃப், பத்தாது. ஓகேவா? இஃப் உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும், இஃப் யூஆர் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், இல்லை வேறு எக்ஸாம் நான் ஜிகேலாம் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் 2-3 monthஸில் ஓரளவு படித்து பாஸ் ஆகிடலாம். பட் இஃப் யூஆர் ஃப்ரெஷ் ஆஸ்பிரண்ட், எனக்கு வந்து எக்ஸாம் புதுசு, இப்போ முறையாக கேம்ஸ் அட்டம் பண்ண போகிறேன்னா டெஃபினெட்லி நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த டைம் உங்களுக்கு பத்தாது. கொஞ்சம் முன்னாடி படிக்கிறது நல்லது. ஓகேவா? கொஷின் நம்பர் 8. ஹவு மச் டைம் வில் டிஎன்பிசி டேக் டு கம்ப்ளீட் த எக்ஸாம் அண்ட் பப்ளிஷ் ரிசல்ட்? ஸோ இது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறுபடும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போகிறப்ப குரூப் 1, குரூப் 2க்கு மினிமம் 1 year மினிமம் ஆயிரும். குரூப் 4 போகிறதுக்கு 8 months மினிமம் ஆயிரும். 1 year சொல்கிறது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாம் முடிக்கிச்சு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கே உங்களுக்கு மினிமம் 1 year ஆயிரும். இதுவே குரூப் 4னா 8 months மினிமம் ஆயிரும். ஏன்னா குரூப் 4 சொல்கிறது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. குரூப் 4 இருக்கிறது உங்களுக்கு ஒரே எக்ஸாம், அந்த ஒரு எக்ஸாம் ஆகிச்சு தான் உங்களுக்கு ஜாப் தர போகிறாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் மினிமம் டைம். மேக்ஸிமம் இங்கே 2 years ஆகலாம், அதுக்கும் மேலே போகலாம். 8 months to 1 year கூட ஆகலாம். ஆனால் இங்கே எல்லா கேஸ்லும் உங்களுக்கு 1 year ஆயிரும் அரௌண்ட். ஓகேவா? கொஷின் நம்பர் 9. நான் வாங்கின மார்க் எப்படி வந்து டிஎன்பிசியில் வந்து ஜாப் தரும் அப்படி ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் சொல்கிறது, நீங்கள் வந்து டிஎன்பிசியில் வாங்கின மார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த ஜாப் செலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். அப்போனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் எவ்வளோ நல்லா மார்க் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர்ஃபுல்லான சூப்பர் போஸ்டிங்ஸ் கிடைக்கும், உங்கள் சொந்த ஊர்லேயே கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஒரு 50-30 ரேங்க்ஸ்குள்ளெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட சொந்த ஊர்லேயும் உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடச்சிரும். எல்லா வேலையும் நல்ல வேலை தான், பட் உங்களோட ஹோம் டவுன்லேயே வாங்கணும்,
அண்ட் பவர்ஃபுல் போஸ்ட் ஒன்று நீங்கள் நல்லா மார்க்ஸ் வாங்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ, நான் சொல்கிறேன் குரூப் 1 குரூப் 2க்கு மெயின் சொல்லிட்டு இருக்கேன். அதே குரூப் 4ல் இருக்கிற எக்ஸாமில் இருக்கிற ஒரே எக்ஸாமில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹை மார்க் வந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு சொந்த இதிலே கிடச்சிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு 100 மார்க்ஸ்குள்ளே வாங்க சொல்கிறாங்க. சாரி 100 ரேங்க்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களை வாங்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மார்க்ஸ் வாங்கினா அந்தளவு உங்களுக்கு ரேங்க் கிடைக்கும். நீங்கள் நல்ல ரேங்க் வாங்கினீங்க நீங்கள் ஃபஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங்லேயே போயிடலாம். ஃபஸ்ட் டே ஆஃப் கவுன்சிலிங்லேயே உங்களை கூப்பிட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக போஸ்டிங் கிடச்சிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகேவா? ஓகே. கொஷின் நம்பர் 10. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் எடுக்கணுமா கேட்குறாங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம கைப்பட எழுதின நோட்ஸ். கைப்பட எழுதின நோட்ஸ்னால் கடைசி இடத்துல நம்ம அதை வச்சு தான் படிக்க போகிறோம். ஓகே. ஸோ இஃப் டைம் நல்லா சஃபிஷியன்ட் இருக்குது நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நோட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறது நல்லது. ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறப்ப தான் நம்ம மைண்ட் நிறைய விஷயத்தை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதை வாங்கி வச்சுக்கும். ரைட்டா? அப்போ உங்களுக்கு படித்தது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஆனால் டைம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்க முடியாது நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு ப்ரைம் சப்ஜெக்டான ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதே மாதிரி மேக்ஸ் இதுக்கு மட்டும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. குரூப் 2 இது குரூப் 4க்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். குரூப் 2 படிக்கிறீங்கன்னா யூனிட் 8, 9 ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, மேக்ஸ் இதுக்கு மட்டும் நீங்கள் நோட்ஸ் வச்சுக்கிறது நல்லது. டைம் இருந்தால் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுங்க, அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. இன்ஸ்டன்ட் நீங்கள் இபுக்கில் படித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்து நீங்கள் கைப்பட உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எழுதினா தான் உங்கள் மைண்ட் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எக்ஸாமில் டெலிவர் பண்ணுறது நல்லது. ஓகேவா? கொஷின் நம்பர் 11. ஹவு மச் மந்த் ரெக்வஸ்ட் டு ஃபினிஷ் கம்ப்ளீட் சிலபஸ். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மாறுபடும். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரே கெப்பாசிட்டி இருக்குது. சில பேர் வந்து டக்குன்னு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க, சில பேர் விஷயம் புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி கெப்பாசிட்டி. ரைட்? ஸ்டூடெண்ட்டோட மெமரி கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இது நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 6 மந்த்ஸ் நீங்கள் முடிச்சிருவீங்க. 6 மந்த்ஸ்லேயே நம்ம முடிக்க முடியும். கண்டிப்பாக டிஎம் சிலபஸ் முடிக்க முடியும். ஓரளவு ஆவரேஜாக இருந்தால் அரௌண்ட் 8 to 9 months ஆகும். ரொம்ப ஸ்லோ லேர்னராக இருந்தால் 1 to 1.5 year கூட ஆகும். இந்த டைம் வேரியேஷன் ஸ்டூடெண்ட் மாறுபடும். பட் நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ப்ரிஸ்கிரைப் டைமிங். ஓகேவா? ஓகே. கொஷின் நம்பர் 12. ஹவு டு அப்ரோச் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஷின்ஸ். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பரில் நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஜிகே கொஷின் சொல்லிட்டு கன்சிஸ்டன்ட் ஜிகே கொஷின் இப்போ நிறைய பேர் சொன்னால் குரூப் 2 சிலபஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் ஏன் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் படிக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ குரூப் 2ல் உங்களுக்கு யூனிட் 8, 9 சொல்கிற புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க தவிர ஜிகே பார்ட் சொல்கிற ஹிஸ்ட்ரியோ, பாலிட்டியோ, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அது அப்படியே தான் இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரு 5 year கொஷின் பேப்பர் 2016 ஸ்டார்ட் பண்ணி 2021 இருக்கிற அத்தனை ஜிகே இருக்கிற எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கணும். குறிப்பாக சொல்லணுன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்க கொஷின் பேப்பர்ஸ் டெஃபினட்டாக ஒரு அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம எந்த மாதிரிலாம் படிக்கிறது நல்லதுன்னு சொல்லி ஒரு 5 years அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 5 years தான் ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் ஆகும். ஒரு 10 years முன்னாடிலாம் போகிறப்ப ரொம்ப சப்பையாக ரொம்ப சிம்பிளாக கொஷின்ஸ் இருக்கும். நம்மளோட பேட்டர்னே வந்து ஒரு 4-5 years முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. ஏன்னா 5-6 years முன்னாடியெல்லாம் உங்களுக்கு 1 mark தான் கொஷின்ஸ் வரும். இப்போ தான் மேட்ச் ஃபாலோயிங், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்லாம் கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு 5 years நீங்கள் ஃபுல் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சொல்லி. டிஎன்பிசி வெப்சைட்லேயே உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் நீங்கள் போனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போனால் அதிலே உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்கும், ஆன்சர் கீயோடாக இருக்கும். அது பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? கொஷின் நம்பர் 13. டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக பார்ஷியலி எஸ் தான் கொடுப்பேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஒரு செக்ஷனில் 10 to 20 marksக்குள்ளே வருதுன்னா நம்ம அதை இவ்வளோ சீக்கிரம் இக்னோர் பண்ண முடியாது. இக்னோர் பண்ணால் மேபி அந்த 1 markல கூட நிறைய ஃபிலிம்ஸ் சான்ஸ் மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, குரூப் 4ல் ஜாப் இழந்தவங்களும் இருக்காங்க. ஸோ சயின்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தேவை. ஜஸ்ட் ஒரு 45 minutes to 1 hour டெய்லி படிங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே அங்கே படிக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே.
14 கொஷின் 14 பொறுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எத்தனை மாதம் படிக்கணும் சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஒரு பிஃபோர் 6 months டெஃபினட்டாக படிக்கணும். 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஓகேவா? 6 months கண்டிப்பாக படிக்கணும். 1 year வரைக்கும் படிக்கிறது சூப்பர், இன்னும் நல்லது. ஆனால் 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த 6 months டெஃபினட்டாக நீங்கள் படிக்கணும். மேக்ஸிமம் 1 year முன்னாடி நடந்த இன்சிடென்ட் படிக்கிறது ரொம்ப நல்லது. கொஷின் நம்பர் 10, வாட் பென் டு பி யூஸ்டு இன் எம்பிசி எக்ஸாம்? பிளாக் ப்ளூ சொல்கிற 2 பென்னுமே முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2021 பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே. கொஷின் நம்பர் 16, எவ்வளோ நேரம் படிக்கணும் டிஎன்பிசி எக்ஸாம்? இங்கே எவ்வளோ நேரம் கொஷின் ரொம்ப தப்பான கொஷின் சொல்லுவோம். எவ்வளோ நேரம் சொல்லக்கூடாது, எவ்வளோ குவாலிட்டியாக படிக்கணும். குவாலிட்டி மெயின். நீங்கள் 10 மணி நேரம் படித்து புரியாமல் படிக்கிறது வேஸ்ட். அது 3 hours நீங்கள் புரிஞ்சு படிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ மினிமம் ஒரு 3 hours ஆகுது மினிமம் படிக்கணும். மேக்ஸிமம் 10 hours ஆகுது படிக்கணும். 3 hours நான் யாருக்கு சொல்கிறேன்னா ஃபுல் டைம் கேண்டிடேட்ஸ் சொல்லலை. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதே மாதிரி பார்ட் டைம் ஜாப் பண்ணுங்கள், ஃபுல் டைம் ஜாப் பண்ணுங்கள், 3 hours கண்டிப்பாக படிக்கணும். ஃபுல் டைமாக இருக்கிறவங்க மேக்ஸிமம் 10 hours டெஃபினட்டாக படிக்கணும். ஓகேவா? இந்த கொஷின் நிறைய பேர் கேட்ட கொஷின். டிஎன்பிசி எக்ஸாம் சொல்கிறது முடிஞ்சோடனே தேர்வுக்கான கட் ஆஃப் கண்டுபிடிக்க முடியும் சொல்கிறது. இந்த கட் ஆஃப்னு சொல்கிறது நம்மளால் டிசைட் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா இது எக்ஸாமோட கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் கொஷின் பேப்பர் டஃப்பாக ஈஸியான்னு பேஸ் பண்ணுற அந்த ஒரு விஷயம், ப்ளஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த விஷயம், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அந்த கொஷின் பேப்பர் நல்லா அட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறது தான் கட் ஆஃப் செட் பண்ணும். ஸோ கட் ஆஃப்னா என்னென்னா மினிமம் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் 152 தான் கட் ஆஃப் இருக்குது வச்சுக்கோங்க குரூப் 4. அதுதான் லாஸ்ட் மார்க்காக இருக்கும். லாஸ்ட் மார்க் அந்த மார்க் வாங்கினவன் கடைசியாக இருக்கிற கடைசி போஸ்ட்டை எடுத்தவன். தட் இஸ் கட் ஆஃப் மார்க். ஆக்சுவலாக 10,000 போஸ்ட் இருக்குன்னா அதில் 10,000 போஸ்ட் ஒருத்தன் எடுப்பான். அதில் அவன் ஒரு மார்க் வாங்கியிருப்பான். அந்த மார்க் தான் கட் ஆஃப். கட் ஆஃப் இஸ் லாஸ்ட் மார்க். அது எப்படி டிசைட் பண்ண முடியும்? ப்ரீவியஸ் இயர்ஸ் வச்சு ஓரளவு தோராக கண்டுபிடிக்கும் தவிர அதுவே கட் ஆஃபாக இருக்கணும்னு சொல்லவே முடியாது. கட் ஆஃப்னு சொல்கிறது அவங்களே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அது கொஷின் பேப்பரை பொறுத்து ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இது சேஞ்ச் அவுட் ஆகும். இதை ப்ரீவியஸ் இயர் வச்சுலாம் டிசைடே பண்ண முடியாது. ஓரளவு தான் தோராயமாக கணக்கிட முடியும், ஆனால் கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ண முடியாது. கொஷின் நம்பர் 18, ஒரு சராசரி மதிப்பெண் பெறும் மாணவர் வரும். இந்த தேர்வு வெல்ல முடியுமான்னா எஸ், கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி, ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் ஆவரேஜ் டல் ஸ்டூடெண்ட் கூட இந்த எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், உங்களுக்கு டாப்பர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப பேக்வர்ட் செக்ஷனில் வந்து பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? குரூப் 2 2F4க்கான டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது நான் ஸ்லைடில் காமிக்கிறதே கரெக்டாக இருக்கும். ஸோ டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் குரூப் 1 2 2F 3க்குமே ஒரே ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்கிறதுல உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் 175 கொஷின் கேட்குறாங்க, ஆப்டிடியூட்டில் 25 கொஷின் கேட்குறாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு 3 hours நடக்கும். இதுதான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஒரே பேப்பரில் 175 கொஷின் ப்ளஸ் 25 கொஷின், 200 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க், அப்போ 300 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் கட் ஆஃப் என்னென்னா வந்து SC ST MBC BCMக்கெலாம் 90, மற்ற கேஸ்ட்லாம் 120. இது இங்கே மினிமம் வாங்க கட் ஆஃப் கிடையாது. இது வந்து பாஸ் மார்க். ஓகேவா? இதான் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன். இதே குரூப் 1 மெயின்ஸ் பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு 3 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ப்ளஸ் இது மெயின்ஸ்க்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ நடக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஓகேவா? அப்போ மெயின்ஸ் எக்ஸாம் 3 பேப்பர் 3 நாள் நடக்கும். ஒவ்வொரு நாளையும் ஒரு பேப்பர் நடக்கும். ஒவ்வொரு பேப்பருக்கும் 3 hours கொடுப்பாங்க, 250 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுலேயும் அவங்க மினிமம் பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. SC ST அந்த கேஸ்ட்டுக்கெலாம் 255, அதர் கேஸ்ட்டுக்கெலாம் 340. ஓகேவா? இதெல்லாம் இன்ட்ரிவியூ சேர்த்து உங்களுக்கு 850 மார்க்ஸ் தான் கேல்குலேட் பண்ணுவோம். உங்கள் ஃபைனல் செலெக்ஷனுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க.
ஓகேவா? இதுதான் அதில் இருக்கிற பேப்பர். நான் சொன்னேன் பேப்பர் 1, 2, 3 சொன்னல, அதில் இருக்க சிலபஸ் இதுதான். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்குது, சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இருக்குது. எல்லாமே டிஸ்கிரிப்டிவ். மேக்ஸ் கேட்டவொடனே நீங்கள் வந்து இங்கே ப்ரிம்ஸ் பார்க்குற மாதிரி 1 மார்க் மாதிரி இருக்காது, நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் பாலிட்டி, சயின்ஸ், சொசைட்டி, தமிழ் சொசைட்டி இருக்குது. பேப்பர் 3 பொறுத்தவரைக்கும் ஜியோகிரஃபி, என்விரான்மெண்ட், இந்தியன் எக்கனாமி 3 இருக்குது. ஓகேவா? இதுதான் 3 பேப்பர். இதே குரூப் 2 மெயின்ஸ் பேட்டர்ன் பார்க்குறப்ப உங்களுக்கு பேப்பர் 1 என்ன இருக்குன்னா டிரான்ஸ்லேஷன், மொழி பெயர்ப்பு பேப்பர் இருக்குது. தமிழ் டு இங்கிலீஷ் செஷன்ஸில் 2 கொஷின் கேட்பாங்க, இங்கிலீஷ் டு தமிழில் 2 கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கு 25 மார்க்ஸ், டோட்டல் சேர்த்தா 100 மார்க்ஸ். ஓகேவா? இந்த 100 மார்க்ஸ் தான் என்ன சொல்கிறது, உங்களோட மெயின்ஸ் பேப்பர் 2க்கு வந்து ஒரு என்ட்ரி வாலாக இருக்கும். இதில் நீங்கள் 25 மார்க்ஸ் வாங்கினா தான் உங்களோட பேப்பர் 2 இந்த பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 5 பார்ட் இருக்குது. ப்ரீஷியஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், ஹின்ஸ் டெவலப்மெண்ட், எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள், லெட்டர் ரைட்டிங். ஒவ்வொரு சப் டாபிக்லேயும் உங்களுக்கு 3 கொஷின் வரும். ஓகேவா? ஒவ்வொரு கொஷினுக்கு 20 மார்க்ஸ் ஈக்குவல் டு 60 மார்க்ஸ். டோட்டலாக சேர்த்து எவ்வளோ மார்க்ஸ்? 300 மார்க்ஸ். இந்த 300 மார்க் தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க, தவிர நீங்கள் ப்ரிலிம்ஸில் வாங்கின மார்க்கோ இல்லை டிரான்ஸ்லேஷன் பேப்பர் வாங்கின மார்க்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மெயின்ஸ் பேப்பர் 2 வாங்கின மார்க் தான் உங்களுக்கு செலெக்ஷனில் வரும். ஓகேவா? குரூப் 2க்கு போனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த மெயின்ஸ் முடிஞ்சிடும் ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க, அதில் 40 மார்க்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து வாங்கின மார்க்ஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த பேப்பர் இல்லைங்க பார்த்தீங்களா, இந்த மார்க்கே போதுமானது, இதை வச்சே வந்து அவங்க எடுத்துடுவாங்க, போஸ்டிங் எடுத்துடுவாங்க. ஓகேவா? ஸோ குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஒரே எக்ஸாம் தான், ஓஎம்ஆர் மெத்தடு தான். அதில் உங்களுக்கு 200 கொஷின் இருக்குது, 300 மார்க். ஓகேவா? அதில் 100 கொஷின் உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 100 கொஷினில் இருக்கிற 75 கொஷின் வந்து ஜிகே, 25 கொஷின் வந்து மேக்ஸ். ஓவரால் 200 மார்க்ஸ். நீங்கள் எவ்வளோ ஹை மார்க் வந்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போஸ்டிங் கிடச்சிடும், டாப் போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிடும். மினிமம் பாஸ் மார்க் வந்து 90. எல்லா கம்யூனிட்டிக்கும் நீங்கள் கண்டிப்பாக 90 வாங்கணும். ஓகே? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ், நம்பர் பேசிஸ் கொஷின்லாம் நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது? இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் நம்பர் பேசிஸ் சொல்கிறது ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கிறப்ப நம்ம நிறைய இயர்ஸ் படிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வார் 1914, அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் 1939. ஓகேவா? குவிட் இண்டியா மூமெண்ட் 1942. ஓகே? என்ன சொல்கிறது, வேறு நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது. நான் சொல்ல ஒரு முக்கியமான ஈவெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, முதல்ல நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு அதில் எந்த மாதிரி இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அதிகமாக ரிப்பீட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதை பேஸ் பண்ண ஃபேக்ட்ஸை தனியாக நோட் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷார்ட்கட்டில் படித்து வச்சுக்கணும். இப்படி படித்தாதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சிச்சுவேஷன்லாம் நம்ம படித்து பாஸ் ஆக முடியும். எல்லா இயரும் படிக்கணும் அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் வார்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், முக்கியமான போர்கள், முக்கியமான ஃபேக்ட், இதெல்லாம் எப்படி முக்கியம் நான் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் எவ்வளோ ரிப்பீட் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபேக்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு தனி நோட் போட்டு அதை நீங்கள் தனியாக ஷார்ட்கட் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிக்கணும். ஓகே? ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் படிக்கணுமானா பயாலஜியில் இந்த ப்ராப்ளமே வராது. பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் சான்ஸே இல்லை. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம் படிக்கிறது நல்லது. ஓகேவா? ப்ராப்ளம்னா ரொம்ப பெருசு, நீங்கள் 12ல் படிக்கிற அளவுக்கு இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரே ஃபார்முலா, ஒரு சப்ஸ்டியூஷன், ஆன்சர், அந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ ஓவரில் கான்செப்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் உங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே இருக்கும், அது மட்டும் ஓரளவு படித்தாலே போதும். ஆன்லைன் கோச்சிங் போகலாமா இல்லை ஆஃப்லைன் கோச்சிங் போகலாமா? ஸோ இந்த கொஷின் நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ ஆஃப்லைன் சொல்கிறது பாசிபிள் கிடையவே கிடையாது. இப்போ கொரோனா டைம்னால ஆஃப்லைன் கோச்சிங் இஸ் பாசிபிள். கொரோனா மட்டும் இல்லை, ஓகேவா, நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆஃப்லைன் கோச்சிங் பாசிபிள் கிடையாது. ஆன்லைன் கோச்சிங் தான் படித்தாகணும். ஸோ இப்போ நோ சான்ஸ், ஆன்லைன் கோச்சிங் தான் போக முடியும். ஆனால் இப்போ நார்மல் டைமில் ஆன்லைன் கோச்சிங்கும் ஆஃப்லைன் கோச்சிங்கும் சொல்கிறப்ப என்னோட ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஐ வில் சே ஆஃப்லைன் கோச்சிங் தான். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நீங்கள் ஸ்டாஃப் கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணி நல்லா பண்ண முடியும்.
பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி படிக்க முடியும். ஆன்லைனில் அது கிடையவே கிடையாது. அதனால் ஆன்லைன் கம்மின்னு நான் சொல்லலை. கம்பேர் டு ஆன்லைன் ஆஃப்லைன் இஸ் ஓகே. பட் இந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆன்லைன்லேயே படிங்க. ஓகே. ஸோ ஸ்டடி குழுக்களில் படிப்பதா அல்லது சுய தயாரிப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ குரூப்ஸில் படிக்கிறதா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணால் சீக்கிரமாகவே போர் வச்சு போயிடும், நம்ம தூங்கிடுவோம். ரைட்டாக குரூப் வைஸ் ஒரு 3 குரூப்புனால் நீங்கள் கதை பேசக்கூடாது. ஒரு 2 to 3% நீங்களே அலோகேட் பண்ணி சப்ஜெக்ட்ஸ் பிரித்து படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இதே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் தான் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தான் கொஷின் பேப்பர் நீங்கள் தான் படித்தோம், நீங்கள் தான் வேலிடேட் பண்ணிக்கணும், எல்லாமே நீங்கள் தான் பண்ணிக்கணும். குரூப்ஸ் படிக்கிறப்ப 4 பேர் கூட இருந்து ஷேர் பண்ணி படித்து நான் படிக்கிறது நீங்கள் கேட்டு பார்த்துக்கலாம். அப்போ உங்கள் படிக்கிறது போர்டமாக இருக்காது. ஸோ குரூப்ஸில் படிக்கிறது கம்பேர் டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இட்ஸ் ஓகேவா. ஸோ தேர்வுக்கு இப்போ எக்ஸாமில் சிலபஸ்க்கு மிஞ்சி படிக்கணும்னு கேட்குறப்ப இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா தேவையில்லை தான் சொல்லுவேன். நோ. ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் மிஞ்சி கொஷின்ஸ் வருது. மேக்ஸிமம் ஒரு 10 to 12 கொஷின்ஸ் தான் வரும் தர சிலபஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சிலபஸை படித்தாலே கட் ஆஃப் கிளியர் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாப் வாங்கிடலாம். ஓகே. கொஷின் நம்பர் 25. எந்த வரிசை பரீட்சைகளை விடுதலை முயற்சிக்க வேண்டும். ஸோ கொஷின் பேப்பர் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க எக்ஸாம் எழுதுறப்ப. இதில் எது நான் ட்ரை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எப்படியும் அட்டன் பண்ணலாம். ஆனால் என்னோட சாய்ஸ்னால் நீங்கள் லைனாகவே போங்க. ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனா நம்ம தெரிஞ்சதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி நடுவில் அட்டன் பண்ணுவோம். ஆனால் என்ன ஆயிரும், சில டைம் மாற்றி அட்டன் பண்ணிடுவோம். 26 கொஷினுக்கு அட்டன் பண்ணுறது 27 ஷார்ட் பண்ணிடுவோம். நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. லைனாக நீங்கள் பண்ணுறப்ப இந்த பிரச்சனை வரவே வராது. அதனால் லைனாக நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 1 மார்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபிங்கர் அதில் வச்சுக்கோங்க. வச்சு மார்க் பண்ணுங்கள். ஃபிங்கர் பேப்பரில் வச்சு நான் ஒரு கொஷின் முடிச்சிட்டேன், செகண்ட் கொஷின் போகணும், அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அது மாதிரி நிறையா மார்க் டெஸ்ட் நிறையா போடுங்க. ஓகேவா. அட்டம்ப்டிங் சொல்கிறது அது எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் லைன் ஆர்டரில் அட்டன் பண்ணுறது நல்லது. ஓகேவா. ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப் வாங்கணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் கட் ஆஃப் சொல்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் சேஃப்டி கட் ஆஃப்னா நான் என்ன சொல்லுவேன்னா 160+ இஸ் த சேஃப்டி கட் ஆஃப். நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 170+ வாங்குறது சேஃப்டி. நான் சொல்கிறது 200க்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்பர் ஆஃப் கொஷின் சொல்கிறேன். ஓகேவா. இதுதான் சேஃப்டி. இதுதான் ஹையஸ்ட்டும் கூட. ஓகே. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் நல்லது தான், குட் தான். 27 பொறுத்த வரைக்கும் 6 to 10 புக் படிக்கிறா, 11 12 புக் படிக்கிறா. ஓகே. 6 to 10 புக் படித்தா பேசிக்ஸ் படிச்சிடலாம். 11th ஃபவுண்டேஷன் 11 to 12 புக்ஸ் படித்தா உங்களுக்கு என்னது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷலைஸ் இன்ஃபர்மேஷன். அதனால் நீங்கள் எல்லா புக் தான் படிக்கணும். 6 to 10 மட்டும் இல்லை, எல்லா புக்கும் படிக்கணும். எந்த ஆர்டர்லையும் போகலாம். 11 12 படிச்சுட்டு 6 to 10 போகலாம், இல்லை 6 to 10 படிச்சு 11 12 போகலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ ஆர் காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அலோட் டு ரைட் எக்ஸாம். இப்போ கொஷின் எங்கிட்ட நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸில் இப்போ கேட்டுட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்வேன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒரு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணலாம். அந்த நம்பர் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற ஃபாலோ அப் யூஐ நம்பர் இருக்குல்ல, அந்த யூஐ நம்பரை நீங்கள் யூஐ நம்பரில் ஏதோ போர்ட்ஃபோலியோ நம்பர்னு ஏதோ ஒன்று இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பரும் ஒன்று இருக்கும். அந்த நம்பர் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் போட்டாலே போதும். டிஎன்பிஎஸ்சி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அந்த நீங்கள் என்ன நம்பர் போட்டிங்களோ, சர்டிஃபிகேட் நம்பர் போட்டிங்களோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஷோ பண்ணணும். ஓகே. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருக்கிறது நல்லது. விச் லாங்குவேஜ் டு சூஸ், ஜென்ரல் இங்கிலீஷா ஜென்ரல் தமிழா? ஆஹா, நல்லா கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக வேணும், நான் ஈஸியாக பாஸ் பண்ணணுன்னா இப்போ இருக்க சிலபஸ் பார்த்து ஜென்ரல் இங்கிலீஷ் இஸ் ஈஸி வென் கம்பேர் டு ஜென்ரல் தமிழ். ஜென்ரல் இங்கிலீஷ் தான் ஈஸி. ஜென்ரல் தமிழை கம்பேர் பண்ணால் ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸி. சிலபஸ் கம்மி தான். ஆனால் ப்ரிஃபரன்ஸுன்னு போகிறப்ப அவங்க ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல்ல எடுப்பாங்க. ஜாப் செலெக்ஷன்னு பார்க்குறப்ப they will choose only the general Tamil students as first priority. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க சொல்ல, ஆனால் தமிழ் படித்தவங்களுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் யுவர் விஷ். ஓகேவா. நான் ஜாப் செலக்ட் ஆகி டக்குன்னு போகணுன்னா நீங்கள் ஜென்ரல் தமிழ் எடுங்க. இல்லை எனக்கு சிலபஸ் அதிகமாக இருக்குது, எது ஈஸி
சொல்லுங்கள் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ முதல்ல சிலபஸை கம்பேர் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் பாருங்கள், ஜென்ரல் தமிழ் சிலபஸ் பார்த்து கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லாம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும் எப்படி எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் கிடச்சிரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து ப்ரிலிம்ஸில் வாங்கின மார்க் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் எடுப்பாங்களான்னு கேட்டிருக்காங்க. நோ, கிடையவே கிடையாது. ப்ரிலிம்ஸில் நீங்கள் வாங்குகிற மீன்ஸ் முதல்நிலை தேர்வு நீங்கள் வாங்குகிற மார்க் உங்களுக்கு மெயின்ஸில் கன்சிடரே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இட்ஸ் அ குவாலிஃபையிங் மார்க் ஃபார் த மெயின்ஸ். ஓகேவா? ப்ரிலிம்ஸில் வாங்குகிற இந்த மார்க் உங்களுக்கு மெயின்ஸ்க்கு ஒரு என்ட்ரியாக தான் இருக்கும் தவிர உங்களோட ஃபைனல் செலெக்ஷனில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் மார்க் இருக்கவே இருக்காது. ஓகே, இப்போ மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் சிலபஸ்க்கு தாண்டி படிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எஸ் தான் சொல்லுவேன். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மீன் மோடு வேரியேஷன், அப்புறம் ப்ராபபிலிட்டி, ஏஜஸ் சொல்கிற ஒரு சில டாபிக் உங்களுக்கு சிலபஸில் இல்லாட்டியும் இந்த டாபிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக புக்கிலேருந்து வெளியில் தான் படிக்கணும். கண்டிப்பாக படிக்கணும். எப்போ இது நிறைய பேர் கேட்டாங்க, டிஎன்பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறாங்க. இது நீங்கள் ஆனுவல் பிளானர் தான் நீங்கள் கேட்டாகணும். டிஎன்பிசி அஃபீஷியலாக அது வெப்சைட்டில் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நிறைய யூடியூப் வீடியோஸை நம்பாதீங்க. டிஎன்பிசி அஃபீஷியலாக ஒரு ஆனுவல் பிளானர் விடுவாங்க. அதில் வர டேட்டா தான் உண்மையானது. டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்லேயே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க எப்போ வரும் சொல்லி. அதுவே ஃபாலோ பண்ணி வேறு எதுவுமே வேண்டாம். டாப் கவர்மெண்ட் ஜாப்ஸ். டாப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன? குரூப் 1 எது டாப்பு கேட்குறப்ப குரூப் 1 பொறுத்த வரைக்கும் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், டெப்டி ரிஜிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட், இதுதான் டாப் போஸ்ட். இவ்வளோ தான் இருக்குது. இதில் டாப் போஸ்ட் டெப்டி கலெக்டர் தான் எல்லாமே எடுப்பாங்க. டிஎஸ்பி அது டெப்டி கலெக்டர் தான் எடுப்பாங்க. இதுதான் டாப் போஸ்ட். ஓகேவா? குரூப் 2ன்னு பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு எது இருக்குது? இது ரிஜிஸ்டர், சப் ரிஜிஸ்டார் இருக்குது, முனிசிபல் கமிஷனர் இருக்குது, டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த 3 போஸ்ட்டு தான் சார். இந்த 3 முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்டார், டிசிடிஓ இதுதான் எல்லாருமே எடுப்பாங்க. இதுதான் டாப் போஸ்ட். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எல்லார் கண்ணுமே விஏஓ, இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் போகும். அதுதான் டாப் போஸ்ட். ஓகே, இப்போ என் ஏஜ் 30 மேலே நான் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. நீங்கள் தாராளமாக படிக்கலாம். எஸ், மோட்டிவேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் எந்த ஏஜ்லேயும் பாஸ் பண்ணலாம். 35லே குரூப் 4 நிறைய பேர் பாஸ் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஏஜ்லாம் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஓகேவா? நீங்கள் தைரியமாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, நல்லா ஸ்ட்ராட்டஜி நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு கைடன்ஸ் கரெக்டாக இருந்தால் யார் வேணாலும் பாஸ் ஆகலாம். ரெஃபரன்ஸ் புக் நான் டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கணுமான்னு கேட்குறப்ப ஃபஸ்ட் ஸ்கூல் புக்ஸாக படித்து முடிங்க. ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு முடித்தக்கப்புறம் டைம் இருந்தால் ரெஃபரன்ஸ் புக் போகலாம். ஓகேவா? ஓகே, ரெஃபரன்ஸ் புக்னு ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ்க்கு ஆர்எஸ் அகர்வா புக் சொன்னேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக ரெஃபரன்ஸ் புக்கை யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியமுக்கு வெங்கடேஷன் புக் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்கணும்னா ஸ்கூல் புக் படித்து முடிச்சக்கப்புறம் படிக்கலாம் டைம் இருந்தால். சிலபஸ் வைஸ் படிக்கலாமா புக் வைஸ் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும், புக் வைஸ்லாம் இல்லை. சிலபஸில் இருக்கிற விஷயங்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் புக்கில் சர்ச் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு புக்காக படிக்கக்கூடாது. சிலபஸ் வைஸ் இந்த சிலபஸ் எங்கே புக்கில் இருக்குன்னு பார்த்து அதை பேஸ் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒளியியல் லைட்டுன்னு இருக்குது வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 10th புக்லேயும் இருக்குது, 8th 7th புக்லேயும் இருக்குது. ஓகேவா? நீங்கள் இந்த சிலபஸ் எங்கெங்கெல்லாம் புக்கில் இருக்கோ அதை ஃபைன் பண்ணி நீங்கள் படித்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஃபைனல் ரிவிஷன் நீங்கள் நோட்ஸில் படிக்கிறது நல்லது. கொஷின் நம்பர் 37. எக்ஸாம் கமிஷன் வந்து எவ்வளோ டைமில் முடிப்பான்னு கேட்குறேன். இது ஏற்கனவே கேட்ட கொஷின். இது ஜென்ரலி நீடட் ஃபார் கம்ப்ளீஷன் சொல்கிறது. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப இது நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த டைமில் பேண்டமிக் இது இருக்கக்கூடாது. அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது ப்ராசஸிங் நல்லா ஸ்பீடாக இருக்கணும். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால மினிமம் 1 year ஆகும். ஸோ 1 year to 2 years இதுக்குள்ளே ஆகும். இதுக்கு மேலே கூட ஆகலாம். ஓகேவா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரெக்வயர்ட் டு பாஸ் டிஎன்பிசி குரூப் 1, 2 எக்ஸாம்ஸ். இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரிஸ்கிரைப்டாக அவங்க சொல்ல எனி டிகிரி நீங்கள் எழுதலாம். குரூப் 1 குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அரௌண்ட்
70% மேலே இருக்க அத்தனை போஸ்டிங்கு எனி டிகிரி நீங்கள் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல் டிகிரியாகவும் ஓகே, இல்லை ஆர்ட்ஸ் டிகிரி நீங்கள் எது எடுத்தாலும் நீங்கள் கண்டிப்பாக படித்து எழுதிடலாம். ஆனால் சில போஸ்டிங் குரூப் 2ல் இருக்கிற ஒரு சில போஸ்டிங் ஸ்பெஷலைசேஷன் ஒரு சில டிகிரி படித்தவங்க தான் எழுத முடியும்னு இருக்குது. ஸோ அதுக்கு அந்த டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும். பட் ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி படிக்கிறவங்களுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இன்னொரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டது என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனல் வீடியோ எக்ஸாம் எங்கேயா பாஸ் பண்ண வீடியோஸ் பார்க்கலாமான்னு கேட்குறதுக்கு ஆஃப்கோர்ஸ் பார்க்கலாம், எஸ். ஆனால் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தட் இஸ் அ ஃபூலிஷ்னஸ். ஏன்னா அவங்களோட யூனிக்னஸ், அவங்க சில பேர் நல்லா படிக்கிறவங்களா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப 2-3 வருஷம் படிச்சுப்படி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ், அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே சேஞ்ச் அவுட்டாக இருக்கும். அவங்களே நம்மளையும் ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு கைடன்ஸ் வைக்கலாம் தவிர அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் அப்சர்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள்ல, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். சூட்டபுளானால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 25 மேக்ஸில் பாசிபிளானு கேட்டிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக பாசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினட்டாக பாசிபிள். நீங்கள் டெய்லியுமே புக்கில் எஸ்சிஆர்டி புக்ஸில் இருக்கிறது படிச்சுட்டு 6 to 10th இருக்க புக்ஸ் நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக் படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் 25 out of 25 பாசிபிள். வாட் இஸ் த ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாலிசி? இது நிறைய பேர் இந்த ஏஜில் இருக்கிறவங்க எழுத முடியும்னு நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு டேபிளர் காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் நீங்கள் எவ்வளோ இருக்கணும்னா, இதெல்லாம் பழைய நோட்டிஃபிகேஷன், இதெல்லாம் ஆனால் 21 ஏஜ் கண்டிப்பாக இருக்கணும். எஸ்சி எஸ்டி எம்பிசி அவங்களாம் 37 ஏஜ் வரைக்கும் எழுதிக்கலாம். அதர் கேஸ்ட் 32 வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் தவிர இருக்கிறவங்க 32 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிசி பிசிஎம் இருக்கிறவங்க இது எந்த போஸ்ட்டுக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவே ஃபார் அப்ளிகன்ஸ் போஸ்டிங் எனி டிகிரி, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எனி டிகிரி இருக்கிறப்ப 21 ஏஜ் மினிமம் இருக்கணும், மேக்ஸிமம் 37, அதர் கேஸ்ட் 32. ஃபார் த அப்ளிகன்ஸ் பிஎல் டிகிரி பேச்சுலர் லா படித்தவங்க 21, இங்கே 38, இங்கே 33. ஓகேவா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் எக்ஸப்ட் சப் ரிஜிஸ்ட்ரார் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இதுக்கு மினிமம் 18 ஏஜ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் 2க்கு 20 ஏஜ் முடிச்சுக்கணும். ப்ரொபேஷனர் ஆஃபீஸர் ஆல் போஸ்ட்னால் இந்த போஸ்ட் அப்போ முக்கால்வாசி போஸ்ட்டுக்கு 18 ஏஜ் மினிமம் லிமிட். ஓகேவா? அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசி பிசிஎம் தவிர, பிசி பிசிஎம் இருக்குல்ல, அவங்கள தவிர அதர்ஸ் இருக்கு 30 ஏஜ் வரைக்கும் எழுத முடியும். ஓகேவா? ஓகே, இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே 30 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுத முடியும். ஆனால் மற்ற கேஸ்ட் எஸ்சி எஸ்டி பிசிஎம் பிசி எம்பிசி அவங்களுக்குலாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ப்ரொபேஷன் ஆஃபீஸர் சோஷியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் மினிமம் ஏஜ் நீங்கள் 26 இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கே அப்ளை பண்ண முடியும். அதர்ஸ் பிசி பிசிஎம் இல்லாதவங்களுக்கு 40 இயர்ஸ் வரைக்கும் எழுத முடியும். வேர் கேஸ் எஸ்சி எஸ்டி இருக்கவங்க நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் 21 எஸ்சி எஸ்டி இருக்கணும். அதர்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 இருக்கணும். மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு 40 இருக்கணும். இங்கே அதர்ஸ்க்கு 30 இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன்னா, இந்த போஸ்ட் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுக்கு சூட் ஆகும்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு சூட் ஆகும். இதுவே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குன்னா மினிமம் ஏஜ் 18 இருக்கணும். மேக்ஸிமம் கேஸ்ட் படி இங்கே பார்த்துக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு எம்பிசிக்கு அதர்ஸுக்கு ஐடிஐ முடித்தவங்களுக்கு மாறுபடும். ஆனால் நீங்கள் 10th அதிகமாக முடிச்சிருந்தீங்கன்னா, 10th குவாலிஃபிகேஷன் அதிகமாக டிகிரி யூஜி பிஜியில் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. 57 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ குரூப் 2A பொறுத்த வரைக்கும் மினிமம் ஏஜ் இஸ் 18. மேக்ஸிமம் எஸ்சி எஸ்டி அவங்களுக்குலாம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாம். 57 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அதர்ஸ் பொறுத்தவரைக்கும் 30 ஏஜ் வரைக்கும் நீங்கள் எழுத முடியும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைப்பிங் சர்டிஃபிகேட் வேணுமான்னு என்ன யூசேஜ்னு கேட்குறாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகணும்? குரூப் 4ல் இருக்கிற நிறைய டைப்பிங் போஸ்ட் உங்களுக்கு இருக்குது. அரவுண்ட் உங்களுக்கு 2000+ உங்கள் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் டைப்பிங் போஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டைப்பிங் சர்டிஃபிகேட் ஒரு லோயர் ஹையர்லாம் முடிச்சிருந்தா நீங்கள் இந்த போஸ்ட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போகலாம். இந்த போஸ்ட்டுக்கு அவ்வளோ காம்படிஷனுமே இருக்காது. ஜென்ரலில் ஒரு 170 வாங்குறீங்கன்னா ஒரு டைப்பிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் 150+ வாங்கினாலே உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். அதே குரூப் 2வில் இருக்க ஒரு சில போஸ்ட் 1 or 2 போஸ்ட்டில் உங்களுக்கு டைப்பிங் லோயர் ஹையர் இங்கிலீஷ் தமிழ் கேட்குறாங்க. ஸோ
இந்த போஸ்ட்டுமே நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் டைப்பிங் சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ டைப்பிங் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஒரு COA சர்டிஃபிகேட் ஆஃப் என்ன சொல்கிறது ஆட்டோமேஷன் முடிச்சுக்கிட்டா இன்னும் நல்லது. டைப்பிங் போஸ்ட்லாம் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக ஜாப் போயிடலாம். கண்டிப்பாக அது யூஸ் தான், ஓகேவா? இல்லை டைப்பிங் எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். பட் வந்து என்ன சொல்கிறது டைப்பிங் தான் போகணும். நீங்கள் தாராளமாக லோயர் அண்ட் ஹையர் ப்ளஸ் COA படிச்சு வச்சுக்கிறது நல்லது. படித்தா உங்களுக்கு ஈஸியாக கம்பேர்ட் டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் ஒரு VAO ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகிறதுக்கு டைப்பிஸ்ட் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலே ஈஸியாக ஜாப் வாங்கி போயிடலாம். ஸோ அதாவது எசென்ஷியல் திங்ஸ் டு பி டேக்கன் பை என்டரிங் தி எக்ஸாம் ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹால் டிக்கெட் டெஃபினட்டாக எடுத்துகிட்டு போகணும். ஹால் டிக்கெட், ஒரு ஆதார் கார்டு, ஒரு 2 ஃபோட்டோ, எதுக்குமே சொல்கிறேன் 2 ஃபோட்டோ ப்ளஸ் ஒரு 2 to 3 பிளாக் பால் பாயிண்ட் பென். ஏன்னா ஒரு பென் எழுதாமல் போனால் ஒரு பென் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டும் பென் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா திங்ஸ் நீங்கள் ஆதார் கார்டு ப்ளஸ் 2-3 ஃபோட்டோ, ஒரு என்ன சொல்கிறது ஸ்னாப் சைஸ் ஃபோட்டோ, கொஞ்சம் குட்டி குட்டி ஓகேவா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா சில டைம் ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்காது. ஸோ ஒரு சில இன்விஜிலேட்டர்ஸ் வந்து ஃபோட்டோ கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் காமிச்சு தான் உங்கள் எக்ஸாம் நீங்கள் தாராளமாக எழுதலாம். இன்ஜினியர்ஸ் பொறுத்தவரைக்கும் TNPSC எக்ஸாமில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதலாம். Group 1, Group 2, Group 4 சொல்கிற அத்தனை எக்ஸாம்லையுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் சொன்னால Group 1, Group 2ல் 70% ப்ளஸ் இருக்குது. அத்தனை போஸ்ட்டுமே இன்ஜினியர்ஸ் எலிஜிபிள் தான். ப்ளஸ் இன்ஜினியர்ஸ்க்கே நடக்கிற கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லி TNPSC நடத்துகிறாங்க. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இவங்களாம் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் போகிறப்ப யாருக்கு அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம்னா சிவில் படிக்கிறவங்க தான் அட்வான்டேஜ் ரொம்ப அதிகம். ஏன்னா TNPSC பொறுத்த சிவில் இன்ஜினியர்ஸ் தான் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் சிவில் படித்தவங்களா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். டெக்னிக்கல் எக்ஸாமில் நீங்கள் போகலாம், ஓகேவா? ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபார் கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு எதுவுமே கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் நியூஸ் பேப்பர்னால் ஹிந்து நியூஸ் பேப்பர், தினமணி. இதே வந்து புக்ஸ்னால் மனோரமா இயர் புக் படிக்கலாம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஹிந்து பேப்பர் படிக்கலாம், தமிழ் ஸ்டூடெண்ட் தினமணி படிக்கலாம். ஓவரால் படிக்கணுன்னா நீங்கள் வந்து மனோரமா இயர் புக் நீங்கள் படிக்கலாம், ரைட்டா? அது நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளாக நோட்ஸ் எடுத்துச்சும் படிக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து டக்கு ஒரு வியூ பண்ணி ஷார்ட் கிளிம்ஸ் பண்ணி படித்தாலும் ஓகே தான். இட்ஸ் யுவர் விஷ். டெஸ்ட் பேட்ச் வேணுமா கேட்குறது, எஸ் கண்டிப்பாக வேணும். ஆனால் அத்தனை கேட்டு டெஸ்ட் பேட்சாக இருக்கணும். சும்மா ஒரு 2-3 டெஸ்ட்டுக்கு மட்டும் 500 வாங்குற மாதிரி இருந்தால் அது வேஸ்ட்டு தான். ஒரு அத்தனைகேட்டட் இன்ஸ்டியூட்டோட குவாலிட்டியான டெஸ்ட் பேட்சாக இருக்கணும். டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கொஷின் TNPSC கொஷினுக்கு லெவலுக்கு மேட்ச் ஆகணும், ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிற பேட்ச் தான் நீங்கள் ஆட் ஆகணும், ஓகேவா? எல்லா பேட்ச் ஆட் பண்ணுறதாலும் ஒரு டெஸ்ட் பேட்சில் நீங்கள் போடாதே போதும். இது டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எப்போ போகணுன்னா ஓரளவு நல்லா எக்ஸாம்ஸ்க்கு நான் படிச்சுட்டேன், கான்செப்ட் படிச்சுட்டேன், நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போகலாம், ஓகே? ஆனால் அத்தனை கேட்டடாக இருக்கணும், ஓரளவுக்கு கொஷின்ஸ் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கணும். தட் இஸ் த மெயின், ஓகேவா? மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கணுமா கேட்குறப்ப இதுக்குமே பார்ஷியஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 hours நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஒரு 7 hours ப்ரிலிம்ஸ்க்குனா ஒரு 1 hour மெயினுக்கு படிக்கலாம், தப்பு கிடையாது. மெயின்ஸ்க்கு படிக்கலாம், ஆனால் கொஞ்சம் நேரம், ரொம்ப வேணாம், ஒரு 1/2 hour to 1 hour படிக்கிறது நல்லது, சேஃப்டி தான், தப்பு கிடையாது, படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வந்தக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறத அறவே தவிர்த்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஓகே? கொஷின் நம்பர் 8, TNPSC எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நம்ம பேங்க் RBI எக்ஸாம் படிக்கலாமான்னு கேட்டால் இது சில பேருக்கு சூட் ஆகும், ஆனால் நிறைய பேருக்கு சூட் ஆகாது. நான் பார்த்த வரைக்கும் இது 70% நிறைய பேர் சூட் ஆகலை. ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிறது தான் நல்லது. ஒரு எக்ஸாம் படிக்கிறப்பே பழைய எக்ஸாம் படிக்கிறப்ப என்ன ஆயிரும்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் பொறுத்த GK இருக்காது. SSC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸ் சொல்கிறது இங்கிலீஷ் மேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், GK கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு டைம் நீங்கள் மாற்றி படிக்கிறப்ப மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸாம் படித்து பாஸ் ஆகிறது தான் சால சிறந்தது, குட். TNPSC டெக்னிக்கல் எக்ஸாம்ஸாக இல்லை TNPSC ஜென்ரல் எக்ஸாம்ஸாக நிறைய பேர் கேட்குறாங்க. டெக்னிக்கல் எக்ஸாம்னா நான் படித்த டிகிரிக்கு வந்து நான் TNPSC எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எழுதலாமா, இல்லை TNPSC ஜென்ரலில் இருக்கிற
குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எழுதலாமான்னு கேட்குறப்ப நான் என்ன சொல்லுவேன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதுறப்ப நீ படித்த டிகிரிக்கு நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிஏ சிவில் படிச்சிருக்கேன்னா நான் கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுறேன்னா காம்படிஷன் எவ்வளோ வரும்னா அரௌண்டு 1 lakh வரும். அதுலேயுமே நல்லா படித்தவங்க ஜஸ்ட் ஒரு 10,000 தான் இருப்பாங்க, அதுக்கும் கீழே தான் இருப்பாங்க. இதுவே குரூப் 1 குரூப் 2 படிக்கிறப்ப எல்லா டிகிரி கேண்டிடேட்ஸும் உள்ளே வருவாங்க. ஸோ காம்படிஷன் மினிமம் 3 lakhs மேக்ஸிமம் 20 lakhs வரைக்கும் போயிருக்கு. குரூப் 4ல் 20 lakhs ப்ளஸ்ஸே போகுது. அது ஏன் ரீசன்னா எல்லா டிகிரி படித்தவனும் வருவாங்க. ஸோ இட்ஸ் யுவர் விஷ். டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறப்ப காம்படிஷன் கம்மி, உங்களோட டெக்னிக்கல் கண்டென்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஜென்ரல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ரொம்ப அதிகம், உங்களோட ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ டிசைட் யுவர் செல்ஃப். டெக்னிக்கல் சைடு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், நீங்கள் டெக்னிக்கல் சைட் போகலாம். ஜென்ரல் எக்ஸாம்னா ஜென்ரல் சைட் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். இட்ஸ் யுவர் விஷ். 50 100 பாசிபிளாக லாங்குவேஜ்னால் கண்டிப்பாக பாசிபிள். எஸ் பாசிபிள். ப்ராக்டிஸ் 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 பண்ணணும், அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாராலையும் ஒரு சராசரி மாணவனாக கூட 70 to 80 கண்ணை மூடிட்டு வாங்கிடலாம். பட் 90+ வாங்குகிற ஒவ்வொரு மார்க் தான் டிசைட் பண்ணும். ஸோ இது தமிழோ இங்கிலீஷோ 6th to 10th புக்ஸ் படித்தாலே நீங்கள் 70+ வாங்கிடலாம். 11th to 12th புக்ஸ் படித்தா பேலன்ஸ் 30 மார்க்ஸ் வாங்கிடலாம். பட் 92 மார்க்ஸ் வரைக்கும் ஓரளவு வாங்கிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பேலன்ஸ் இருக்க இந்த 8 மார்க்ஸ் தான் உங்களை தலை சுற்ற வச்சிரும், உங்களோட அறிவை சோதிக்கும். ஸோ இந்த 8 மார்க்ஸ் வாங்குறது வெரி வெரி சேலஞ்சிங் ஒன். அதுக்கு நீங்கள் ரிகரஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கணும், நிறைய அனாலிசிஸ் பண்ணால் மட்டுமே தான் 100 of 100 வாங்க முடியும். ஓகேவா? கொஞ்சம் கம்மியான கூட உங்கள் மார்க்ஸ் 94 95 நின்றுடும். அந்த 5 மார்க்ஸ் விட்டுருப்பீங்களா, அந்த 5 மார்க்ஸ்லேயே ஒரு 1000 கேண்டிடேட்ஸ் அதில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் ரிகரஸ் ப்ராக்டிஸ், ரிகரஸ் அனாலிசிஸ், ரிகரஸ் ஸ்டடிங் பண்ணால் கண்டிப்பாக 100 of 100 வாங்கலாம். ஓகே, இதை 50 கொஷின் தவிர்த்து சமீபத்தில் ஒரு சில கொஷின் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது என்னென்னா எந்த லாங்குவேஜ் குரூப் 1 2 2 எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணி நான் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாமா இல்லை தமிழில் எழுதலாமான்னு கேட்குறாங்க. இது உங்களோட விஷ். இங்கிலீஷ்லாம் மார்க் அதிகமாக போடுறது, தமிழில் போக அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எந்த இதில் எழுதுனா உங்களுக்கு ஸ்பீடு வரும், ஸ்பீட் லெஜிபிலிட்டி எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டில் வருமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் எழுதிக்கலாம். பெட்டர் ஸ்கூல் காலேஜஸில் என்ன லாங்குவேஜ் படிச்சிங்களோ அதிலே எழுதுறது இன்னும் நல்லது. ஏன்னா ஸ்கூல் காலேஜில் நீங்கள் அந்த லாங்குவேஜில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதிலே இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் லெஜிபிலிட்டி வருதானே இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் திருக்குறள் எஸ்ஸே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் திருக்குறள் எழுதுறப்ப திருக்குறள் தமிழில் எழுதலாமான்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் இப்போ வரைக்குமே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி கமிஷன் எதுவுமே சொல்லலை, ஈவன் எனக்கே தெரியாது. ஓகேவா? திருக்குறள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் திருக்குறளை இங்கிலீஷாக டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் நீங்கள் படிச்சுட்டு எழுதுறது தான் நல்லது. டிரான்ஸ்லிட்ரேஷன் இஸ் இம்பாசிபிள். டிரான்ஸ்லிட்ரேஷன் என்னது, தங்கிலீஷ்லலாம் எழுதக்கூடாது. ஒன்று நீங்கள் கம்ப்ளீட்டாக தமிழில் எழுதணும், இல்லை கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் எழுதணும். அதுதான் ரூல்ஸ். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. மேபி நோட்டிஃபிகேஷன் வரப்போ இது மாற்றம் வரலாம், அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் திருக்குறள் தமிழில் எழுத சான்சஸே கிடையாது. ஸோ நவ் த கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி தமிழ் மீடியம் படித்தவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் காலேஜில் படித்தவங்க நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் தருவோம் இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, நாங்கள் இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 20% தான் தமிழ் மீடியம் ப்ரையாரிட்டி. பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் 100%ல் 20% தான் உங்களுக்கு கோட்டா கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் 80% இங்கிலீஷ் மீடியமும் வரலாம், தமிழ் மீடியமும் வரலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வேணும் ஒரே சீட், ஒரு சீட் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த ஒரு சீட்டுக்காக படிங்க. எனக்கு 1000 சீட்டும் வேண்டாம், 1000த்தில் எனக்கு ஒரு சீட் போதும். ஸோ கான்சென்ட்ரேட்டாக ஒரு சீட் 100 ரேங்க்குள்ளே வர ட்ரை பண்ணுங்கள், அதுவே போதும். கண்டிப்பாக உங்கள் படிப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க, ஃபர்தர் நல்லாவே படிங்க. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் ஐ திங்க் 50 கொஷின் அதுக்கு மேலே டவுட்ஸ் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், தயவுசெய்து டைப் பண்ணிடுங்க. முடிஞ்சாலும் அதெல்லாம் சேர்த்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லேட்டஸ்ட்
டிஎன்பிசி வீடியோஸ் வேணும்னா என் சேனல் ரைசஸ் சேம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.